வணக்கம் நண்பர்களே. யூடியூப் ஆப் வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் போய் சர்ச் பண்ணி அந்த தகவல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா யூடியூப் அஃபிஷியல் ஆப் தான். ஆனால் அந்த யூடியூப் அப்ளிகேஷன் விட சில நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்கும்னா, நம்ம யூடியூப் வீடியோவை ப்ளே பண்ணிட்டு வேறு அப்ளிகேஷன் போய் வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது வந்து நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டே உங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண முடியும். அந்த மாதிரி சில நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளோட் டியூப் வீடியோ பிளேயர் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு வரும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்தோடனே என்ன பண்ண சொல்லணும்னா, செட்டிங்ஸ் போய்ட்டு நம்மளோட கண்ட்ரியை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு ரீஜன் ஃபார் சர்ச் ஆன்லைன் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து செலக்ட் யுவர் கண்ட்ரி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து இந்த சர்ச் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தகவல் வந்து யூடியூப்லேருந்து வேணுமோ அதோட நேமை கொடுத்து இங்கே சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் தமிழ் சாங்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். நமக்கு எந்த சாங்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க. நார்மலாக யூடியூப்பில் சர்ச்லேருந்து என்ன வருமோ அதுதான் இங்கேயே வரும். நம்ம சாங் செலக்ட் பண்ணோன்னே யூடியூப்பில் எப்படி வீடியோ ப்ளே ஆகுமோ அதே மாதிரி இங்கே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வேறு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. அது எப்படின்னா, இங்கே 2 யூடியூப் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து தனி லேயரில் வந்துடும். இது நம்ம ஸ்க்ரீனில் இருக்கும். நம்ம இதை எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ ஓட்டில் நமக்கு ப்ளே ஆகிட்டே இருக்கும். நம்ம வேறு ஒர்க் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் பேக் போயிடுறேன். இந்த அப்ளிகேஷன்ட்டு வெளியே போயிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ளே ஸ்டோரில் எனக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சர்ச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சேட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் போஸ்ட் பார்த்துட்ருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் திரும்ப இந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லேயே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே இருக்கிற ஏரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து அந்த அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். திரும்ப வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி திரும்ப அது நம்ம எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணோமோ அந்த இடத்துக்கே வந்துடும். ப்ளஸ் வந்து இந்த ஃப்ளோட்டிங் விண்டோவும் வந்துடும். அதுக்கடுத்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இன்டூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ க்ளோஸ் ஆயிரும். திரும்ப நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போய் தான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூடியூப்பில் பார்க்குற மாதிரியே நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து இப்போ நீங்கள் திருப்பி லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறிடும். நார்மலாக யூடியூப்பில் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணியும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஆட்டோவில் இருக்கும். இந்த ஆட்டோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஹை குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் பார்க்கலாம். மெயினாக அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே நம்ம வேறு ஒர்க்கு பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் மெயினாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல அப்ளிகேஷன் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.